கடந்த சனிக்கிழமை அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்பின் மீது நடத்தப்பட்ட கொலை முயற்சி தாக்குதல் சர்வதேச அரசியல் அரங்கில் அதிர்வுகளை ஏற்படுத்தியது. குண்டானது டிரம்பின் காதை உரசி சென்ற நிலையில் சிகிச்சைக்கு பிறகு அவர் நலமுடன் இருப்பதோடு அடுத்த கட்ட நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பங்கேற்று வருகிறார். தாக்குதலுக்கு பிறகு நேர்காணல் ஒன்றில் பங்கேற்ற டிரம்ப் தான் இறந்திருக்க வேண்டியவன் என்றும் கடவுளின் செயலால் தாம் காப்பாற்றப்பட்டிருப்பதாகவும் கூறினார். மேலும் தன் காதை உரசி சென்ற தோட்டா தன்னை எளிதில் கொன்றிருக்க முடியும் என கூறிய அவர் தான் சரியான நேரத்தில் சரியான திசையில் திரும்பியதாகவும் தெரிவித்துள்ளார். தாக்குதலின் போது தன்னை சுற்றியிருந்த மக்கள் வெளிப்படுத்திய உணர்வை விவரிப்பது கடினம் என பேசியுள்ள அவர் அதனாலேயே தான் நன்றாக இருப்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியத்தை உணர்ந்ததாகவும் கூறியுள்ளார். இந்த சம்பவம் தனது அரசியல் அணுகுமுறையை மொத்தமாக மாற்றியுள்ளதாக டிரம்ப் தெரிவித்துள்ளார். முன்னதாக ஜோ பைடனின் கொள்கைகளை விமர்சிக்கக்கூடிய மிக சிறந்த உரை ஒன்றை தயாரித்து வைத்திருந்ததாக கூறும் டிரம்ப் தற்போது அதைவிடவும் தேசிய ஒற்றுமையை பற்றி பேச வேண்டிய அவசியத்தை உணர்வதாக பகிர்ந்துள்ளார். வியாழக்கிழமை நடைபெறவுள்ள குடியரசுக் கட்சியின் மாநாட்டிற்காக இவ்வாறாக எழுதி வைத்திருந்த உரையை தற்போது மொத்தமாக மாற்றி எழுதியுள்ளதாக டிரம்ப் தெரிவித்துள்ளார். விஸ்கான்சின் பயணத்தை 2 நாட்கள் வரையிலும் தாமதப்படுத்தலாம் என முன்பு நினைத்ததாக குறிப்பிட்ட டிரம்ப் ஒரு குற்றவாளி தனது பிரச்சார அட்டவணையை திருத்துவதை அனுமதிக்க கூடாது என்பதற்காகவே திட்டமிட்டபடி பயணங்களை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். எனினும் இந்த தாக்குதல் முயற்சி தன்னை வெகுவாக பாதித்திருப்பதாகவும் டிரம்ப் கூறியுள்ளார். 20 வயதே ஆன கொலையாளி தாமஸ் குரூக் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்ட நிலையில் அவர் தனியாக செயல்பட்டாரா அல்லது பின்னணியில் யாரேனும் இருக்கிறார்களா என்ற கோணத்தில் FBI தொடர்ந்து விசாரித்து வருகிறது. டிரம்ப் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் கருத்து வேறுபாடுகளை தோட்டாக்கள் மூலமாக இல்லாமல் வாக்குகள் மூலமாக மட்டுமே தீர்த்து கொள்ள வேண்டும் என கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளராக டிரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.